நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும். தூய்மை, அறம் சார்ந்த வாழ்க்கை, இந்த டெமோக்ரஸியினுடைய பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி. ஒவ்வொரு துறையும் தூய்மையாக இருக்க வேண்டும். லெஜிஸ்லேச்சர் அதற்கு நான் உதாரணமாக இருந்தேன். எக்ஸிக்யூட்டிவ் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேர்களை உருவாக்கி அவர்களை இந்த ஜனநாயகத்தில் நேர்மையாளர்களாக, தூய்மையாளர்களாக, சேவையாளர்களாக அறிமுகப்படுத்தி அறிவுரை சொல்லி இன்றைக்கு அவர்களை பணியில் அமர வைத்து அந்த லட்சியங்களை நிறைவேற்றி இருக்கிறேன். நீதித்துறையில் ஏறத்தாழ 260 பேர்களுக்கு மேல் நீதித்துறையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஊடகத்துறையிலே கூட நேற்றுக்கு முதல் நாள் என்னை பேட்டி எடுக்க வந்த ஒரு பேட்டியாளர் சொன்னார், நான் உங்களுடைய மனித நேயத்தில் படித்தவன் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக இப்படி இந்த ஜனநாயகத்தின் தூண்களுக்கு ஆணிவேராக இருக்கின்ற சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருந்தால், இந்த கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவன். எத்தனை வழக்கு தெரியுமா என் மீது? 17 வழக்குகள். அதில் முதல் வழக்கு என்ன தெரியுமா? இப்போ பார்த்தீங்கல்ல அந்த விளம்பரம், அம்மா வந்து பாராட்டினாங்கள்ல, அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எலும்பிச்சம்பழம் மாலை அணிவித்ததற்காக என் மீது கொலை முயற்சி வழக்கு. அதில் எனக்கு 9 மாத கால தண்டனை. அதில் இருந்து விடுதலை பெற்றதற்காக இந்த பாராட்டு பொதுக்கூட்டம். இப்படி ஒரு அரசியல் இயக்கத்திற்காக இளமை பருவத்திலிருந்து இன்று வரை அந்த லட்சியத்தை, கொள்கையை அறம் சார்ந்த வழியில் செயல்படுத்தி வருகின்ற நான், இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு யாரோ சில சுயநலவாதிகளால் சீரழிந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த வேண்டுகோள், அதற்காகத்தான் இந்த கோரிக்கை. பாஜகவோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? அதை கேளுங்கள், விவாதிப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 21 கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இன்று இருப்பதைப் போல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இன்றைக்கு அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்தால் இன்றைக்கு 26 இடங்களுக்கு மேல் கிடைத்திருக்கும். அப்படி 26 இடங்கள் கிடைத்திருந்தால் அதிமுகவிற்கு 2 அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள். அப்படி 2 அமைச்சர்கள் கிடைத்திருந்தால் இந்த கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கும். இந்த ஆய்வு செய்யுங்கள், இதை சிந்தியுங்கள் என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத இப்படிப்பட்ட பெருமக்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அச்சமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு, ஒரு எம்ஜிஆர் பக்தன் ஒரு நாளைக்கு புரட்சி தலைவருக்காக 10 ரூபாயாவது செய்கிறார், செலவு செய்கிறார். 10 ரூபாய். அதிலிருந்து 10,000 வரை செலவு செய்கின்ற பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் என்ன விரும்புகிறார்கள்? இந்த கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும். என் கட்சி, என் தலைவன் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சிக்காக அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் உங்களுக்கு தெரியாது. இன்னும் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் வரவில்லை. இந்த அதிமுகவிற்கு விதை போட்டவன் திமுகவில் இருக்கின்ற பொழுது 1990
72 அக்டோபர் 1ஆம் தேதி அதிமுகவிற்கு விதை போட்டம். அன்றைக்கு சைதை துரைசாமி மாத்திரம் புரட்சி தலைவரிடம் அந்த கருத்தை சொல்லவில்லை என்றால் இந்த இயக்கம் தோன்றியிருக்காது. சமாதானமான தலைவரை, எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனிக்கொடி அடையாளம் வேண்டும், தனி அமைப்பாக செயல்பட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வைத்து சத்யா திருமண மண்டபம், அந்த திருமண மண்டபத்தில் தான் கூட்டம். ஏன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் பல பேருக்கு தெரியாது. அதுக்காக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.